ஓகே. ஒரு உருளை வடிவ தண்ணீர் தொட்டியின் கன அளவு. ஃபஸ்ட்டு உருளையோட ஃபார்முலா, கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? πr²h. இது கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா கன அளவு. இது இவ்வளோ லிட்டர் ஆகும். தொட்டியின் விட்டம் 7 மீட்டர். விட்டம் எவ்வளவு? 7 மீட்டர். அப்போ ஆரம் எவ்வளவு? 7/2. அதில் பாதி தானே ஆரம்? மீட்டர். ரைட்டு. நான் ஃபார்முலா ஆர் தான் இருக்குது. அடுத்தது அதன் உயரம் ஹெச் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? எல்லாமே ஓகே தான். இது இதில் இருக்குது, மீட்டரில் இருக்குது. உயரம் இதில் ஆப்ஷனில் இருக்குது, அதுவும் மீட்டரில் தான் இருக்குது. ஆனால் கன அளவு எதில் இருக்குது? லிட்டரில் இருக்குது. இதுதான் பிரச்சனை. சரி, நமக்கு என்ன தெரியும்? ஒரு லிட்டருக்கு எவ்வளவு கன அளவு மீட்டரில்? 10⁻³ மீட்டர் கியூப். இது தெரிஞ்சுருக்கணும். ஒரு லிட்டருக்கு இவ்வளோனா நம்மளுக்கு இவ்வளோ லிட்டருக்கா? அப்போ இன்ட்டு 1078 இன்ட்டு 10⁻³ கரெக்டு தானே? ஏன்னா ஆன்சர்லாம் பாருங்கள் புள்ளியில் வரல, ரவுண்டாக வருது. அப்புறம் மட்டும் இங்கே எதுக்கு புள்ளி? அப்போ 1 2 3 தள்ளி வச்சா இங்கே 3 குறைக்கணுமா? அவ்வளோதான், பெருக்கிட்டு 3 குறைச்சிட்டேன். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ எவ்வளோ வரும்? இதை பெருக்கி பாருங்கள். 1078 மீட்டர் கியூப். ஏன்னா 10⁻+3 10⁻−3 கேன்சல். அப்பாடா, நம்ம கன அளவு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபார்முலா என்ன கன அளவுக்கு? v = πr²h. நமக்கு ஹெச் தானே வேணும், அதனால் இங்கே எழுதிக்கலாம். πr²h = கன அளவு, வால்யூம். எனக்கு ஹெச் தான் தேவை. அப்போ ஹெச் = v/πr². அவ்வளோதான், ஆன்சர் வந்துடும். வால்யூம் எவ்வளோ நமக்கு? 1078. பையோட வேல்யூ எவ்வளவு? 22/7. கீழே இருக்குது. அப்போ மேலே என்ன ஆயிரும்? 7/22 ஆயிரும். அதேமாதிரி r² கீழே தான் இருக்குது. r எவ்வளவு? 7/2. அப்படியே உல்ட்டாவாக பண்ணால் என்ன ஆயிரும்? 2/7. ஏன்னா r² இல்லையா, அதில் 2/7. ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் அடித்து போட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இதான் ஆன்சர்.